ஒரு நாயை வாங்கி வளர்க்குறவங்க, இல்லன்னா தத்தெடுத்து வளர்க்குறவங்க, முதல் 6 மாசத்துக்குள்ள அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி, அந்த டாக வெளியில விடுறதோ, இல்ல அந்த டாக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம, சில பேர் வேண்டா வெறுப்பா வளர்க்குறதுக்கோ, நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் காரணம். அதுல முக்கியமான 7 மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கும், உங்க டாகுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அதே சமயத்துல நீங்க தப்பான டெசிஷன் எதுவும் எடுக்காம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என்ற தமிழ். நான் கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக் ட்ரெய்னர் அண்ட் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட், கேனடாலேருந்து. டாக் ட்ரைனிங் எனக்கு ஒரு பேஷன். பை ப்ரொஃபஷன் நான் டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாக் கேர், டாக் ட்ரைனிங்கை பற்றி மேலும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதில் நம்ம குரூப் கம்யூனிட்டியோட லிங்க்கை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் நாய்க்குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிளானிங்கே இல்லாமல் டாக் வாங்குறது, வெறும் எமோஷனை மட்டும் வச்சு வாங்குறது, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் டாக் வாங்குறது. உங்களோட டைம் கமிட்மெண்ட் என்ன, உங்களோட ஸ்பேஸ் அவைலபிலிட்டி என்ன, அந்த டாகை யார் கேர் பண்ணிக்க போகிறாங்க, எந்த ப்ரீட் நமக்கு ஒத்து வரும், அந்த ப்ரீட் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வளர்க்க முடியுமா, இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஒரு டாகை பார்த்தோன்னா அந்த டாக் பிடிச்சிருக்கு, ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ரெண்டு ஒரு டாகோட க்யூட்டான வீடியோ, இல்லைனா அதோட ப்ரொடெக்ஷன் எபிலிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இந்த டாக் மாதிரி நான் வளர்க்கணும், இது என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை பற்றி ரிசர்ச்சே பண்ணாமல் நம்மளால் அதை லாங் டேர்ம் கொண்டு போக முடியுமா, நம்ம கமிட்டடான்றதை உணராமே டாகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுற இடத்துல வளர்க்க வேண்டிய ஒரு டாகை அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளர்க்குறது, இல்லை ஒரு ஹை எனர்ஜி டாகை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க வாங்கி வளர்க்குறது, இந்த மாதிரி நிறைய தவறான புரிதல்கள்னால வர பிரச்சனைகள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை, இது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், 56 நாளைக்கு முன்னாடி தாய்கிட்ட இருந்து குட்டியை பிரிக்கக்கூடாது. ஒரு 7-8 நாய்க்குட்டி பிறந்திருக்குன்னா 56 நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ப்ரீடர் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீடிங்னா என்னென்னு தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்கள் இருந்து டாக் வாங்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் பப்பியை வேணால் நான் 56 நாளைக்கு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இப்போ 42 நாள் ஆகுது, இன்னும் ஒரு 2 வாரம் சொல்கிறீங்க, இந்த 2 வாரம் நான் வந்து மதர்கிட்ட வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அந்த ஹோல் லிட்டரையும் பிரிக்கக்கூடாது. எல்லா பப்பீஸும் மதரோடு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பப்பீஸ் ஒவ்வொன்றும் ஒன்றோட ஒன்று அதை ஒரு முரட்டுத்தனமாக விளையாடும் போதோ, கவ்வும் போதோ, கடிக்கும் போதோ, தப்பான விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று மதர் அதை சரி பண்ணும், இல்லை கூட இருக்கிற பப்பீஸ்கிட்ட அது சோஷியலைஸ் ஆகும்போது இன்னும் டாக் நிறையா லேர்ன் பண்ணும். எப்படி ஒரு குழந்தைய வந்து 3 வயசுக்கு முன்னாடி ஸ்கூலில் கொண்டு போய் விடக்கூடாதோ, அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி தாய்ப்பால் குடிக்கிறத நிப்பாட்டிடுச்சு, இனிமேல் அடுத்த வீடுகளுக்கு போகலான்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் குடிக்கிறத குழந்தை நிப்பாட்டோன்னு ஸ்கூலில் கொண்டு போய் விடலாமா? ஒரு வயசில் தாய்கிட்ட இருந்து பிரிக்கலாமா? அது வீட்டுக்குள்ளே முதல்ல சோஷியலைஸ் ஆகணும். மதர்கிட்ட இருந்து, ஃபாதர்கிட்ட இருந்து, அந்த ஃபேமிலிகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் நாய்க்கும். இதை பற்றி தெரியாமல் ப்ரீடர்ஸ்ன்னு வேறு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ப்ரீடர்ஸும் கிடையாது. அவங்கக்கிட்ட இருந்து வாங்காதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இதனால் வர்ற பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம். எதனால் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னே தெரியாமல் அதை வந்து நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ண கஷ்டப்படும் போது 4-5 மாதத்துக்குள்ளே சில பேர் மனசை விட்டுறாங்க, சில பேர் நாயை வெளியில் கொடுத்துட்றாங்க, இல்லை வெளியில் துரத்தி விட்டுறாங்க, எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இதை தடுக்கிறது தான் முதல்ல முக்கியமான விஷயம். சில பேர் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்காகவே டாக் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது முதல்ல ஹியூமனோட தப்பு. டாகுக்கு உங்களோட மிஸ்டேக்கில் எந்த பங்கும் கிடையாது. ஸோ இந்த தப்புகள் நடக்காமல் முதல்ல பார்த்துக்கோங்க. 2வது மிஸ்டேக், பப்பி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பிளான் இல்லாமல் ரேண்டம் ஃபுட்டு சாப்பாடை போட்டே வைக்கிறது, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு விடுறது, எக்ஸசிவாக ஃப்ரீடம் கொடுத்து டாகை ஃப்ரீயாக விட்டுறது, டாக் ஒரு பார்ட்டி ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அதை வந்து சில பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து டாகை கட்டியே போடக்கூடாது, டாக் வந்து கூண்லேயே விடக்கூடாது, டாக் வந்து ஃப்ரீயாக விட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த டாக் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இல்லாமல் வளர்க்குறது. ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் இல்லைன்னா குழந்தைங்கள மாதிரி தான் வளரும். அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு அது தவழ்ந்து ஓடி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு பேபி கேட் போட்டு வைக்கிறீங்க, ஒரு படியிலேருந்து விழுந்துடக்கூடாதுன்னு, கதவை சாத்தி வைக்கிறீங்க, குழந்தை தெரியாமல் வெளியில் போயிடக்கூடாதுன்னு, அதுக்கு பாதுகாப்பு இல்லாத பொருட்கள் எதையும் எடுத்து வாயில் வச்சிடக்கூடாதுன்றக்க அந்த பொருட்கள் எல்லாம் இடத்துல வைக்கிறீங்க, பேபி ப்ரூஃபாக வீட்டை மாற்றுறீங்க. அதே மாதிரி டாகை கொண்டு வந்தீங்கன்னா டாக் ப்ரூஃபாக வீட்டை மாற்றணும். இல்லைன்னா டாகை வந்து அந்த ரிஸ்க்குக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அதை ட்ரெயின் பண்ணி அதை கொண்டு வரணும். அது ஒரு இம்ப்ரிண்டிங்னு சொல்கிறது, மனதில் பதிய வைக்கிறதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் டாகை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கிட்ட இருந்து இந்த டிசிப்ளின் எதிர்பார்க்குறது, அதை எதிர்பார்க்குறது, இதை எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. டாக் எந்த பிஹேவியர்ஸை சூஸ் பண்ணுதோ, அது எதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டு சரியாக பண்ண ஆரம்பிக்கும். டாக் டிசிப்ளினோட உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற எதையும் கடிக்காமல், கண்ட இடத்துல பாத்ரூம் போகாமல், நைட்டெல்லாம் சத்தம் போடாமல், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா டாக்ஸுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங்கிறது வந்து பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி போட்டு வதைக்கிற விஷயமோ கிடையாது. ஒரு ஃபன்னாக
டாகுக்கு டீச் பண்ணி நம்மளும் டாகும் அடாப்ட் ஆகிறதுக்காக பண்ணுற விஷயம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் கண்ட்ரோல்லே இல்லாமல் என்டையர்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டு டாக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. இந்த எதிர்பார்ப்புனால நிறைய பேர் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் கஷ்டப்படுறாங்க, இல்லை டாக் கொண்டு வெளியில் விட்டுறாங்க. 3வது மிஸ்டேக், இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். குழந்தை மாதிரி நான் நாய் வளர்க்குறேன். அதுக்கு பேர் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இல்லாத இன்னொரு விலங்கு, ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ ஏதோ ஒன்று, அதை ஒரு குழந்தை மாதிரி மனிதன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. மீனிங் அதே மாதிரி நம்ம அன்பை கொடுத்து வளர்க்குறது நான் சொல்லலை. காமனான அந்த சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் டாக் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன், தூங்கணும். அவன் எனக்கு குழந்த மாதிரி. அவன் நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, அது பாத்ரூம் போனால் நம்ம அதை திட்டுவோமா? அதனால் என் குழந்தை பாத்ரூம் போகிற அதுக்காக நான் பாத்ரூம் போனால் திட்டணும்னு சொல்லலை டாகை. ஆனால் பாத்ரூம் போனால் பரவாயில்ல, அவனை நான் அப்படி தான் வளர்ப்பேன். இதுமாதிரி நிறையா மோஸ்ட்லி நம்ம தாய்மார்கள் அவங்க இதை பண்ணுறாங்க. வந்த நாள்லேருந்து இப்போ அவன் தனியாக தூங்கினான்னா கஷ்டப்படுவான். அதனால் நான் தூக்கி என் பெட்லேயே படுக்க வச்சுக்கிறேன். பெட்டில் ஒரு நாள் யூரின் போயிட்டானா பரவாயில்ல, பாத்ரூம் போயிட்டானா பரவாயில்ல, அந்த மாதிரி வளர்க்குறது. அப்புறம் அவங்க சாப்பிடும்போது அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டையும் கொடுக்குறது. இல்லைனா கேட்கும் போதெல்லாம் ஃபுட் 24/7 அவைலபிள் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறது, அன்பாக இருக்கிறோன்ற பேரில். இதெல்லாம் பின்னாடி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நிறையா நீங்களாக கற்றுக் கொடுக்குற கெட்ட விஷயங்கள் பின்னாடி அதுக்கு ஸ்ட்ராங்காக நன்றோம். ஓவர் லவ் வித் நோ பவுண்ட்ரிஸ் லீட்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். கட்டுப்பாடே இல்லாமல் வேறு அன்பு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு சரியான டைரக்ஷன் கொடுக்காமல் அதை வளர்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அது பிரச்சனை. அந்த ஃப்யூச்சர் அடுத்த மாதமாக இருக்கலாம், அந்த 2 மாதமாக இருக்கலாம், 2 வருஷமாக கூட இருக்கலாம். 4வது இக்னோர் பண்ணுறது. நான் இப்போ இருக்கிற பிரச்சனைகள், சில பிரச்சனைகளை இதுவாக சரியாயிருன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறது. ரெட் ஃப்ளாக்ஸை கண்டுக்காம விடுறது. ஜம்ப் பண்ணுதா, குட்டியாக இருக்கும்போது ஜம்ப் பண்ணுது, க்யூட்டாக இருக்குது, நைஸ். அதுக்கப்புறம் கையை கவுதா, அது வளர சரியாயிரும். வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகுதா, அதுவும் வளர சரியாயிரும். திடீர்னு யாராவது பார்த்து உருமுதா, அதுவும் வளர சரியாயிரும். இந்த மாதிரி நீங்களாக ஒரு ஆன்சரை நீங்கள் கற்பிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே போகிறது. அப்படி போகிறதும் ப்ராப்ளம். ஏன்னா லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்கிறது. எந்த விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்த தவறுறோமோ, எந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற தவறுறோமோ, அது ரெண்டுமே பிரச்சனை. ஒரு டாக் நல்ல விஷயம் பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் விடுறது அதுவும் தப்பு தான். ஒரு டாக் கெட்டது பண்ணும்போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறதும் தப்பு தான். கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கேட்கலாம். ப்ராப்பரான ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறது. அந்த பிஹேவியர் சரி பண்ணுறதுன்றது கரெக்ஷன். அதுக்கு தான் ஒரு டாகுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. அது லீஷோடே நடந்து வரலாம் வீட்டுக்குள்ளே. நீங்கள் மேற்பார்வையில் இருக்கும்போது, உங்கள் மேற்பார்வையில் இல்லாதப்ப அந்த டாக் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறது, இல்லைன்னா பக்கத்தில் கட்டி வச்சுருக்கிறது நல்லது. எப்போவுமே 24 மணி நேரம் கூண்டுக்குள்ளே வைக்கணும்னு நான் சொல்லலை, 24 மணி நேரம் கட்டியே போகணும்னு நான் சொல்லலை. உங்களுடைய மேற்பார்வை இல்லாத நேரங்களில் மட்டும். உங்களுடைய மேற்பார்வை இருக்கும்போது அது லீஷோடே வீட்டுக்குள்ளே சுற்றி வரட்டும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது லீஷ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நிறைய பேர் நம்ம ஊரில் இந்த ப்ரீடெலாம் கட்டி போட்டு வளரக்கூடாதுங்க. ப்ரீடர்ஸே சில பேர் சொல்கிறாங்க, இந்த ப்ரீடுக்கு கூண்டில் வச்சிங்கன்னா கால் வளைஞ்சு போகும். நம்ம ஊரில் தான் எல்லாருமே டாக்டர், எல்லாருமே இன்ஜினியர், எல்லாருமே பொலிட்டீஷியன், எல்லாருமே போலீஸ். தெரியுதோ தெரியலையோ, அந்த இலவசமாக அள்ளி தெளிக்கிறது இருக்குல்ல அட்வைஸ், அது மட்டும் தான் நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க தெரியும். தெரியலைன்னா, நாயை பற்றி தெரியலைன்னா, யாராவது ஒருத்தர் நாய் வளர்க்குறவங்கள்ட்ட போய் அவங்க மண்டையை குழப்பாதீங்க. இதனால் வர பிரச்சனைகள், ஏற்பட்ட பிரச்சனைகள் வருது. இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறது, தெரியலன்னா சும்மா இருக்கிறது கிடையாது. இந்த நாயா உங்களுக்கு கடிச்சிருமே, உங்களுக்கு தெரியுமா அந்த டாகை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த ஒரு ஓனர் மண்டையில் ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் இவங்களும் யார் சொன்னாலும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்பிட்டு பண்ணுறாங்க. அதை பண்ணாதீங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ சரியான ரிசோர்ஸஸ்லேருந்து ரிசர்ச் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் இதை எடுங்க. ஏன்னா வெறுமனே கூகுளில் மட்டும் போய் சர்ச் பண்ணி அதுலேருந்து எடுத்து அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்காதீங்க. .org, .net, .edu இந்த மாதிரி வெப்சைட்ஸ், இதெல்லாம் ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ். அந்த மாதிரி முடியணும் அந்த வெப்சைட் அட்ரஸ். அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுங்க. நீங்கள் 15 வருஷம் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இன்டர்நெட்டில் எதுக்கோ உட்காரோம், இதை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு உயிரை வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸ், உங்களுடைய லவ், உங்களுடைய அஃபெக்ஷன், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், என்ன வேணால் காரணத்துக்காக நீங்கள் டாக் வாங்கிட்டு வரலாம். அது தெரியாமல் கொண்டு வராதிங்க. ஒரு 2 வருஷம், ஒரு 4லேருந்து 5 வருஷம் உங்கள் கூட வச்சுருக்க போகிற ஒரு டிவியோ ஒரு பைக்கையோ அதுக்கே எத்தனை ரிசர்ச் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ஸ்பீடாக போகும், அதுக்கு என்னென்ன மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும், எவ்வளோ செலவாகும், அந்த ரீசேல் வேல்யூ என்ன, எத்தனை விஷயம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. 10லேருந்து 15 வருஷம் ஒரு உயிரை கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் போடுங்க. ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட், யாராவது பார்த்து சும்மா குலைக்குது, யாராவது போய் உருமுதுனாலே அது ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட், எனக்கு அக்ரெசிவான டாக் வேணும், அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அக்ரெஷன் உங்கள் பக்கமாக திரும்புது, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க மூலமாக திரும்பும்போது அந்த டாக் தானாக கற்றுக்கிட்டு இவங்கள மட்டும்தான் கடிக்கணும், இவங்கள மட்டும்தான் பார்த்து குலைக்கணும் அப்படிங்கிறது அது தானாக கற்றுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லை, அதை கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முடியலன்னா அந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது வீட்டுக்கு. 5வது மிஸ்டேக், ஒரு சோஷியலைசேஷன் பிளானே இல்லாமல் இருக்கிறது. டாக் யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தா தான் அது நல்லா ப்ரொடெக்டிவாக வளரும் அப்படின்னு நினைக்கிறது. அதை பின்னாடி எங்கேயாவது ஒன்று கட்டியே போட்டுருக்கிறது. அந்த வீட்டில் இருக்க 2 பேர் அந்த மேலே வேறு யாராவது வேலைக்குன்னு யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, இல்லைனா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் அந்த டாகே தெரியும். அந்த 4 பேர் தான் ஹியூமன்னே தெரியும்னு வச்சுக்கோம். அந்த டாக் மற்றவங்க யாரை பார்த்தாலும் திரட்டாதுன்னு நினைக்கும். அது ஒரு 6 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி,
ஒரு 70-80 வயசு ஆளை பார்த்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மிருகத்தை பார்த்தாலும் சரி, அண்டர் சோஷியலைஸ்டு டாக் வந்து யாரை பார்த்தாலும் விழுந்து கடிக்கிற மாதிரி ஒரு அக்ரஸிவ் நேச்சர் உள்ள ஒரு டாகாக வளர்ந்துச்சுன்னா அது உங்களுடைய லயபிலிட்டி, அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது, அது பயத்தில் அது பண்ணுது. அந்த டாக் அதோட பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸை பார்த்துச்சுன்னா அந்த டாக் ஓடிடும். அந்த டாக்கிட்ட கான்ஃபிடன்ஸ் கிடையாது. எல்லாரும் எனக்கு டாக்னா அக்ரஸிவாக இருக்கணும்னு வாங்கி வளர்க்குறீங்களே, அக்ரஸிவாக இருக்கிற டாக் வந்து எந்த போலீஸ் டாக் அது அக்ரஸிவாக இருக்கா? எந்த போலீஸ் டாகோ, எந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூவில் வேலை பார்க்குற டாக்ஸோ அக்ரெசிவாக இருக்கா? தேவையானப்போ மட்டும்தான் அக்ரெசிவாக மாறணும். எப்போ பார்த்தாலும் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா அது பைத்தியகாரத்தனம். நீங்கள் எல்லாருமே எனக்கு அக்ரெசிவான டாக் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட டாக் வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதிலே நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது அந்த டாக் கொண்டு எங்கேயாவது விடுறீங்க. ஊருக்கு வெளியில் கொண்டு போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே ஒரு மரத்தடியில் கட்டி போட்டுட்டு வரீங்க. இல்லை ரோட்டில் எல்லாம் இருக்கிற டாகோட இதுவும் சேர்ந்துருக்கட்டும்னு சொல்லி ஒரு சோஷியலைஸ் ஆகாத ஒரு டாகை கொண்டு போய் திடீர்னு வீட்டுக்குள்ளே வளர்ந்த டாக் கொண்டு போய் வெளியில் விடுறீங்க. இந்த பாவத்தில் எங்கே போய் தொலைக்கிறது? உங்களோட அறியாமையினால் ஒரு உயிரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டாகை தூக்கி வெளியில் விடுறதுக்கு டாகை வாங்காதீங்க. உங்களுக்கு முதல்ல டாக் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைன்னா விடுங்க, வாங்காதீங்க. 6வது மிஸ்டேக், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு வந்து எல்லையே கிடையாது. என்னென்னா ஒரு ஒரு நியாயம் இல்லாத எதிர்பார்ப்பு, அநியாயமான எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயே பார்த்துட்டு நீங்கள் 4 நாளில் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானே சொல்கிறேன், 3 ஸ்டெப்ஸில் வந்து ஒரு பிரச்சனையை ஸ்டாப் பண்ணலான்னா 3 ஸ்டெப்ஸில் தான், 3 நாளில் கிடையாது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்வீங்க ஒரு பிரச்சனையை தடுக்கிறதுக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் டாக் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகுதுன்னு வச்சுக்குவோம். பார்ட்டி ட்ரைனிங்கை பற்றி பார்த்துட்டு பார்ட்டி ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் இதை ஒரு 4 நாள் 5 நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான நான் எஃபர்ட் டைம் போட்டிருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். நீங்கள் அதேமாதிரி போடுவீங்களா? இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ பார்த்துட்டு இது எல்லாமே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே பொறுமை இழந்து போகிறது. இதுதான் ப்ராப்ளம். ட்ரைனிங் வந்து ஒரு கலை மாதிரி, ஒரு ஆர்ட் மாதிரி. அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமே ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், இல்லை மேக்ஸிமம் அரை மணி நேரம், ஒரு நாள் முழுக்கவே மொத்தத்துக்கு. அது ராக்கெட் சயின்ஸும் கிடையாது. பேசிக்கான சின்ன சின்ன ஐடியாஸை கற்றுக்கிட்டு பொறுமை இல்லாமல், கன்சிஸ்டன்சி இல்லாமல் டாக்டர்லேருந்து ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறது தப்பு. அடுத்தது, ஒரு கோல்டன் ரெட்ரீவர் டாக் இருக்குது, ஒரு லேப்ரடார் டாக் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே குழந்தைங்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அது காமாக தான் இருக்கும், ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஒரு அண்டர் சோஷியலைஸ் டாக், ஒரு பயந்து போன டாக் எதை பார்த்து வேணாலும் அட்டாக் பண்ணும். டாகுங்கிறது வந்து ஒரு ப்ரெடேட்டர். ஓகே, ஒரு ப்ரெடேட்டர் வாழ்கிறது எதுக்காக? ப்ரெடேட்டர்னால் வேட்டையாடி கொள்வது. ஒரு ப்ரெடேட்டர் வாழ்கிறது எதுக்காக? ஒரு டாக் வாழ்கிறது எதுக்காகனா 3 ரீசன் தான். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், ரெஸ்ட் இதெல்லாம் தவிர 3 ரீசன். ஹண்ட், மேட், கில். வேட்டையாடுறதுக்கு, இனப்பெருக்கத்துக்கு, கொல்றதுக்கு. இந்த 3 விஷயந்தான். அது எந்த ப்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, அது அதோட சத்துக்கு தகுந்த மாதிரி, அதோடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதோட இன்ஸ்டிங்ஸ் இருக்கும். அது டொமஸ்டிகேட் ஆகி வந்தாலும் சில நேச்சர், அதோட அடிப்படை நேச்சர் அதுக்கிட்ட இருக்கும். ஒரு கோல்டன் ரெட்ரீவர்னாலே குழந்தைய ஒன்றும் பண்ணாது, அப்படி இல்லை. அது நீங்கள் அண்டர் சோஷியலைஸ்டாக வச்சுருந்து அதுக்கு வந்து சரியான எக்ஸ்போஷர் எதுவுமே இல்லாமல் அந்த டாகை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளி அதை பயமுறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த டாக் வந்து கட்டாயமாக யாரை வேணாலும் அட்டாக் பண்ணலாம் டிஃபென்ஸுக்காக. ஸோ எனி டாக் கேன் பைட், இதுதான் உண்மை. ஆனால் பொதுவாக ஒவ்வொரு ப்ரீடுக்குன்னு இருக்கிற காமன் நேச்சர் அது இருக்கும். அதில் இருக்கிற அரக்கத்தன்மையை வெளியே கொண்டு வரது, பீஸ்ட்டை வெளியே கொண்டு வர்றதும், அதுக்கிட்ட இருக்கிற பசு மாதிரி ஒரு தன்மையை வெளியே கொண்டு வர்றதும் மனுஷன் வளர்க்குறதுல இருக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் டாக் அக்ரெசிவ்னு முத்திரை குத்துறதை விட்டுட்டு நம்ம அந்த டாக் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கோம், அப்படி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை தான் ஹியூமன்ஸ் யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். அடுத்தது ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒருத்தர் வந்து டாகை பார்த்து கத்துறாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த டாகை வந்து லீஷை மட்டும் பிடிச்சிட்டு அதை ப்ராப்பராக கைட் பண்ணி ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறாங்க. 3வது இருக்கிற ஆள் என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அந்த டாக் கன்ஃபியூஸ் ஆயிரும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிஹேவியர் பிக் பண்ணணும். என்ன, நான் போய் நின்று சத்தம் போட்டாலே அந்த டாக் பயந்துரும் அப்படிங்கிறதுல சில பேருக்கு பெருமை, வெட்டியான ஒரு பெருமை. அது பயப்பட வேண்டியதில்லை. அது என்ன தப்பு பண்ணுறோம், என்ன சரியாக பண்ணுறோன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கைட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் கூட அதை அசோசியேட்டடாக வாழணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, அதை கண்டுக்காமல் விட்டுட்டு, அது எல்லாத்தையும் எல்லா பிஹேவியர் செட் ஆனதுக்கப்புறமா கொண்டு போய் அதை வந்து எங்கேயாச்சும் கட்டியே போட்டு வச்சு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு சின்ன டாக் ஹவுஸ் மாதிரி வெறுமனை பூட்டியே வச்சுருக்கிறதுக்கோ, வெறும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு பாத்ரூமுக்கு மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு மற்றபடி அதை உள்ளே கிடக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு நாய்? அப்புறம் அதுக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் வராமல் என்ன பண்ணும்? இதை நீங்கள் வருஷக்கணக்காக தூக்கி உள்ளே போட்டு வச்சுட்டு எதையுமே டாக்கு கற்றுக் கொடுக்காம, அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் அந்த டாக் நல்லா பிஹேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி நடக்கும்? இப்படி தான் நம்ம ப்ராப்பராக டாகை வளர்க்கணும். இதெல்லாம் தான் ரூல்ஸ், இதெல்லாம் தான் விஷயங்கள். இது எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது இந்த டாக்கு பிரச்சனை கன்ஃபியூஷன் வரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக தப்பாக நடக்கும். அப்போ டாக் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ரெடிமேடாக டாக் வந்து
ப்ரிப்பேர் ஆகி உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதில்ல. நீங்கள் ஒரு குட்டியான க்யூட்டான டாக் வந்து ஒரு க்யூட்டான வெர்ஷனை மட்டும் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அந்த டாக் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஏமாறுறது. அப்படி இல்லை, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்ச நேரம் கற்றுக் கொடுக்கறது மூலமாக ஒரு டாகை நல்லபடியாக உங்களால் மாற்ற முடியும். எனக்கு டாக் ட்ரைனிங் தெரியாது, நீங்கள் எத்தனை சொல்கிறீங்க எனக்கு ட்ரைனிங் தெரியாது, எனக்கு மற்றதை பற்றி எதுவுமே வளர்க்கவே தெரியாது. கற்றுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் பிறக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து ஒரு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு நமக்கு 24/7 ஒரு டாக்டர் வேண்டியதில்லை. அடிப்படையாக நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் எல்லா ஹியூமன்ஸுக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு டாகை வளர்க்குறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு ஹியூமனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ட்ரைனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபன் அண்ட் லவ் கம்ஸ் வித் த கமிட்மெண்ட். ஓகே, அது எதுவுமே இல்லாமல் நான் காசு இருக்குன்றதுக்காக நாய் வாங்கி வச்சுட்டு வளர்க்குறது. நான் 5 லட்ச ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கேன், 10 லட்ச ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கேன், இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தேன், இதெல்லாம் மேட்ரு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச நாய் எதுவாக இருந்தாலும் வாங்கி வளருங்க, ஆனால் ரெஸ்பான்சிபிளாக வளருங்க. தெரியலன்னா டாக் வாங்காதீங்க. இதுதான் தாழ்மையான ரிக்வெஸ்ட். ப்ராப்ளமேட்டிக் டாக்ஸ் வந்து தே ஆர் நாட் பார்ன். ப்ராப்ளமோட ஒரு டாக் பிறக்கிறது கிடையாது, பட் தே ஆர் மேட். மனுஷனால் அது ப்ராப்ளமேட்டிக் டாகாக உருவாக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இதை பற்றி நீங்கள் நிறையா டாக் கேர் ட்ரைனிங் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்ட்டி ட்ரைனிங் உங்கள் டாகோட உங்கள் லைஃப்பை ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் நடத்திட்டு வரேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதோட கோலே டாக்ஸ் அபேண்டன் பண்ணுறதை தடுக்கிறது. இதுதான். அது போக டாக் ட்ரைனிங், டாக் கிரேட்டுக்குள்ளே எப்படி நம்ம ஈஸியாக அனுப்புறது, பார்ட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அது யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது கார்த்திக் முருகேசன். காலையும் நானும் டாக்டர் தமிழ். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.